மக்களே புது சைக்கிள் டபுள்ஸ் போகிறோம். லாக் வித் யூ நாங்களும் இருக்கோம். ஹாய் ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் வாங்க தாங்க போயிட்டுருக்கோம். சைக்கிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போல்ட்டு உழப்புக்கு, அதாவது நம்ம ஊரில் எப்படி வந்து இரு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூரா பனி நண்பர்களே, ஒன்றும் வேலைக்கெல்லாம் போக முடியலை. சூரியன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் வாங்கணும்னு வச்சுங்களேன், இதை வச்சு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து இந்த விஷயத்தில் எனக்கு அனுபவம் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு இந்த விஷயத்தில் நம்ம ஊரில் ஸ்விக்கி ஜொமேட்டோ எப்படியோ அந்த மாதிரி இங்கே வந்து போல்ட்டுன்னு சொல்லிட்டு 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது நம்ம அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணோன்னா நமக்கு ஐடி கொடுப்பானுங்க. அதில் நம்ம சைக்கிள்லேயும் ஓட்டலாம். அதை பாருங்க, இங்கே ஒரு லைட் அவர் ஓட்டுறாப்பிலையா, இதே இப்போ நாங்கள் அந்த மாதிரி தான் வந்து ஓட்ட போகிறோம். அதை ஓட்டி எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம டாஸ்க்கு. அதுக்கு நம்ம வந்து ஒரு 5 பேர் ஷேர் பண்ணி ஒரு பேட்டரி சைக்கிள் ஒன்று வாங்க போகிறோம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோண்ணா ப்ரைஸு? 60,000. 600 யூரோங்க. அது எங்கே வாங்கணும் அப்படின்னா, இங்கே வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட்ஸில் வந்து நிறைய போஸ்ட்லாம் போடுவாங்க, இந்த மாதிரி சைக்கிள்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம போய் ட்ரையல் பண்ணிவிட்டு வந்தோம். ட்ரையல் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃபைனலாக பேமெண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சைக்கிள் எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போது அதுக்கு ஒரு வேளை கடைசி நேரத்தில் டீல் லாஸ் ஆகாமலும் போகலாம். இல்லை ஆகும் கண்டிப்பாக, ஏன்னா எல்லாம் ஓகே தான், காசும் அமௌண்ட்டும் ஓகே ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு ஆர்டிஓ டாமினேட்டரி ஆர்டிஓ ஹாஸ்டல் தான் அது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஆர்டிஓ ஹாஸ்டல் அங்கே போயிட்டு தான் வாங்கிட்டு வரணுங்க. பின்னாடி ஒரு 2 பேர் இருக்கிறானுங்க. ஓகே கைஸ், போமா. வெயில ரொம்ப மாதம் கழிச்சு பார்க்குறோம், உனக்கு சந்தோஷமா இல்லையா? சூப்பராக இருந்துச்சு. இந்த வெயிலை பார்க்குறதுக்கு நான் எத்தனை நாள் ஏங்கன்னு தெரியுமா? இவன் பாருங்க, இவர் தான் டெனிஸ். ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன ரசிக்க தெரியாதவனா இவனுங்களாம். இலை வரும். ஏதோ சொல்ல வர, என்ன சொல்லு? இல்லை, இப்போ தான் ஸ்னோ முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து மரத்தில் எந்த இலையும் காணோம். இதுக்கு மேலே இலையெல்லாம் அழகாக பூத்து லைக் அழகாக இருக்கும். ஏய், உனக்கு தெரியாத மாதிரி வரல இல்லை, இந்த சம்மரில் வந்து ஊர் ஃபுல்லாக வந்து கலர் கலராக பூ பூத்து ஊரே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். என்ன யூஸ், மறுபடியும் கொட்டிடும்ல. அதுக்கு காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. என்ன டெனிஸ், நீங்கள் சொல்லுங்கள் டெனிஸ், சைக்கிள் வாங்குறது உங்களுக்கு எப்படி இருக்குது? என்ன காசு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். காசுக்காக ஓடுறீங்க, எல்லாம் காசுன்னு ஓடுறீங்க. படிக்க வரல போ. ஏன்டா அப்படி இருக்கீங்க? படிக்கிறது எதுக்கு? காசுக்கு தான். இவனை தூக்கிடு, நீ சைக்கிள் ஓட்டாத. ஒரு பார்ட் டைமுக்காக சைக்கிள் ஓட்டுங்க, ஃபுல் டைமாக பண்ணாதீங்க. தெரியுது, நீ மூடு. உங்கள் யூஐ எக்ஸ்ப்ளோர்ஸ் வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி இன்றைக்கு நாளைக்குன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அப்புறம் 1000-1600 யூரோஸ் வந்து பிடிக்க முடியாது பையனை. அது சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஆமாம், உங்கள் இன்டர்வியூ என்ன தான் ஆச்சு? ரிசல்ட் வந்துச்சா? எப்படி? 2 டேஸில் வந்து மெயில் போடுறேன்னு சொல்லியிருக்கான். வந்துச்சா? 3 டேஸ் ஆகிடுச்சு, இன்னும் மெயில் வரல. வரும். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. இங்கே வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறாங்க. யாரு? என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நிறைய இங்கே நிறைய பேர். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, லாட்வியாவில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன மோகன், சொல்லுங்கள். ட்ரை பண்ணால் வேலை கிடைக்கும் தான், கிடைக்கலாம்லாம் ஒன்றும் கிடையாது. என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நம்ம வேலை தேடலாம்? லைக் அந்த SS.LV, கோ டு டிஃபால்ட் வந்து ஃபுட் டெலிவரி. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து ரெஸ்டாரண்ட்ஸு, பப்பு. நிறைய ரீகா தாண்டி ரீகா போனோம்னா நிறைய வேர் ஹவுசஸ் இருக்குது. அந்த வேர் ஹவுசஸ்லாம் ஈஸியாக வேலை கிடச்சிரும். கபாப் கடைகள், கோ டு கபாப் கடைகளில் கொஞ்சம் ஆட்கள் தெரிஞ்சதுன்னா அங்கேயும் வேலைக்கு போகலாம். ஸோ வேலைலாம் கிடைக்கும், டக்குனெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமா, கேட்க மறந்துட்டேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பொள்ளாச்சியில் அன்எம்ப்ளாய்ட். என்னன்னா, இவன் படிக்காதவன், இவன் படிக்கணும். நாங்கெல்லாம் படிப்பாளிங்க. நாங்கெல்லாம் 3 மாதத்துக்கு ஒரே நைட்டில் முடிச்சிடும். அதே தான் ஆனால் இவன் நல்லா பண்ண முடியாது. ஏய், அவன் டிஃபால்ட் SREs அவன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு மோகன். பனியெல்லாம் வந்து இப்போ வந்து அப்படியெல்லாம் நம்பிக்கை வைக்காதீங்க. ஒரு வாரத்துக்கு நான் கேலண்டர் பார்த்து வச்சிட்டேன், மறுபடியும் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது. அப்போ எப்போ தான் நமக்கு ஆக்சுவலாக அந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகும்? ஜூன்லையா? ஏடா, நம்ம ஊர்லலாம் வந்து ஜூனில் தானே வந்து ஆல்மோஸ்ட் சம்மர் முடிகிற டைம். அதெல்லாம் ஸ்கூல்ஸ் வேறு ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே ஜூனில் தான் முடியும். ஜூனில் தான் ஸ்டார்ட் ஆகுன்றே முடியும். கரெக்டாக சொல்லு. ஜூன் சாலையில் அந்த வாரத்தில் நில்லு, இல்லை இந்த வாரத்தில் நில்லு.
தான் இந்த குளிர் எல்லாம் முடிஞ்சு ஆக்சுவல் சம்மர் ஸ்டார்ட் ஆகும். ஜூனில் வந்து குளிர் வந்து ஸ்டாப் ஆகி சம்மர் ஸ்டார்ட் ஆகும். அப்போது வெயில் எத்தனை மாதம் இருக்கும்? அது 2 மாதம் இருக்கும். செப்டம்பர் வரையும் இருக்கும். இருக்கும். ஓகே, நல்லாயிருக்கு. இவனுங்க எதுவும் ஆர்டிஓ டாம்னு சொன்னானுங்க, வேற எங்கேயா கூட்டின்னு வந்திருக்காங்க. ஏன்னா இது அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இதுதான் ஆர்டிஓ டாமா? சென்டர் ரீகாலி அப்படி இல்லையே. அது கிடையாது. டாம் வேற எங்கேயும் இருக்கா? டாம் வேற எங்கேயும் இருக்குது. அப்போ இந்த பிளேஸ் பேர் என்னது? டென்னிஸ் பிளேஸ் பேர் என்னது டென்னிஸ்? லைம் தோட்டா சியாலா. பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத. லைம் தோட்டா சியாலா. லைம் தோட்டா சியாலா. நாங்க ஸ்டாப்பு இது என்னது தாலிவாசா ஐயாலா. தாலிவாசா ஐயாலாக்கு வந்திருக்கோங்க. நம்ம இங்கேருந்து லைம் தோட்டா சியாலாக்கு நடந்துன்னு போனோம். நடந்து போகணுமா? அது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் வாக். நடங்க. பரவாயில்ல, ஸ்னோவில் நடக்கிறதா கடுப்பாக இருக்கும். இந்த ப்ளசண்டான சன்னில் நடக்கிறதே கடுப்பாகும். ஊரில் கிட்டக்கிற ஷாப்புக்கு போகிறதுக்கும் பைக் எடுத்துன்னு போவேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நீ திணற மச்சான், நீ பொறுமையாகவே பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. I'm really sorry. I'm really uncomfortable with this. I don't know how to தமிழே வரலையே. நீங்கள் கம்மிங் டு த பாயிண்ட். ஏனோ கன்னடாவில் பேசிக்கிறது. டெனிஸ் இங்கே வாங்க. டெனிஸ் நீங்கள் கம்மிங் டு த பாயிண்ட், நீங்கள் வாங்க. எங்கள் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் டெனிஸ். நீங்கள் தான் வந்து முன் அனுபவசாலி. நீங்கள் சொன்னீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வரதுக்கு. சொல்ல கிடைக்கிறது சொல்லு. கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இங்கே லாங்குவேஜ் வேறு. ஓகே, லாங்குவேஜ் பேரியர் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த வேலை வந்துட்டு லாட்வியன் லாங்குவேஜ் வேணும். ஓகே, ஆனால் லாட்வியன் லாங்குவேஜ் வேணான்ட்டு ஒரு சில ஜாப்ஸ் உண்டு. ஓகே, அந்த ஜாப்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ss.lv பார்த்தீங்களா? ss.lv இந்த போர்ட்டல் வந்து நோட் பண்ணிக்கோங்க guys. ss.lv இங்கே போனீங்கன்னா விதவிதமான வேலை வாய்ப்புகள் இருக்கும். நான் அதில் ஒரு 20 கம்பெனி அப்ளை பண்ணிருக்கேன், எங்கேயுமே கூப்பிட மாட்டானுங்க. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இப்படி சொன்னா யாரு கேப்பா? இருக்குன்னு தான் சொன்னேன். ஓகேவா? அது கன்ஃபார்மான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. வேலை வந்து இங்கே கிடைக்காம எல்லாம் போகாது, கண்டிப்பாக கிடைக்கும். என்னென்ன வேலை இருக்குன்னு அப்படியே லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன் பாருங்க. சொல்லு. அப்படியே நைட் லைஃபு ஜாலியாக வந்து இது பண்ணோம். நைட்டு ஓகே அப்படின்னா வந்து ஜாலி பண்ணோன்னா நீங்கள் யூ கேன் கோ ஃபார் பார்ஸ் அண்ட் பப்ஸ். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு க்ளீனிங் ஜாப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஜாப்ஸ், ஒரு சில பாரில் வந்து உங்களை வந்து பார் டெண்டரிங் கூட பண்ணி கற்றுக் கொடுத்து அப்படியே பார் டெண்டர் ஆக்கி விட்ருவாங்க. ஓகே, ஏன் நம்ம நண்பரே வந்து ஒரு பார் டெண்டர் தான். இவர் வந்து ஒரு பெரிய பார் டெண்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட்டில் இன்னொரு ஜாப்ஸ் என்னென்னா வந்து நம்ம ஊரில் பிபிஓஸ் இருக்கிற மாதிரி இங்கேயுமே வந்து செல்லிங் கம்பெனிஸ் இருக்குது. அதுக்கு வந்து நல்லா ஆங்கிலம் தெரிஞ்சாலே போதும். நமக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா யூ மே ஹேவ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் ரேஷியோ படி வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வட்டாரங்களில் ஒரு பேச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. முடியலை தாண்டி நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கணும், ஒரு என்டிட்டி கீழே வேலை செய்யாமல் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து யூ கேன் ஆல்வேஸ் சூஸ் போல்ட் அண்ட் வோல்ட் விச் இஸ் ஃபுட் டெலிவரி. சைக்கிள் இல்லை ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிக்கோங்க அண்ட் ஜஸ்ட் ஒர்க். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. கார் டிரைவிங் தெரிஞ்சதுன்னா கார் எடுத்துக்கலாம்ல? அஃப்கோர்ஸ். காரு ப்ரோ, கார் உங்களுக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் காரில் கூட எடுத்துக்கலாம், நல்ல லாபம் பண்ணலாம். இந்தியன் லைசன்ஸ் கூட வந்து ஆக்செப்ட் பண்ணுவாங்க இங்கே. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் லைசன்ஸ் வேணும் கண்டிப்பாக கார் ஓட்டணும்னா. ஆமாம், லைசன்ஸ் வேணும். இல்லை லாட்வியாவில் கூட வந்து நீங்கள் லைசன்ஸ் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 500 euro செலவாகும். இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னே. இதையும் தாண்டி இதுவும் முடிஞ்சா இப்போ 4வது வந்து ரீகாவை தாண்டி வெளியே அவுட்டர் சைடில் வந்து நிறைய வேர் ஹவுசஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது. அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு வந்து இந்தியன்ஸே எடுத்துக்கிறாங்க. லைக் நம்ம நண்பர் வந்து சனிடேல வந்து ஒரு 3 மாதம் வேலை செஞ்சுருக்காரு. சனிடே ஏன் நாங்கள் கூட வந்து இந்த சம்மரில் வந்து ஒரு ஆல்கஹால் வேர் ஹவுஸ்க்கு போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் லைனில் வேலை கிடச்சிது. நல்லா பே பண்ணாங்க. ஓகே, இது இருக்குது. அதையும் தாண்டி நம்ம ரூம்மேட் ஒருத்தர் மெக்டானல்ஸில் வேலை செய்கிறது. இந்த மாதிரி ஃபுட் செயின்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா அப்பப்போ வேலையும் கிடச்சிரும். அதனால் ஸோ உங்களுக்கு வேலையெல்லாம் வந்து பிரச்சனையே கிடைக்கும். ஐயோ மொழி தெரியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம், மொழி தெரியாதா, எதுவும் பண்ண முடியாதா, பரவாயில்ல கிடைக்காது. ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸே இட்ஸ் மோர் தென் எனஃப்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் எங்கே தெரியுமா ஸ்ட்ரகிள் ஆவீங்க? எஜுகேஷனல் வைஸ் இன்டர்ன்ஷிப் போகணுன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க. உங்களுக்கு கிடைக்காது. என்ன சொன்ன? வேலை வந்து இங்கே கிடைக்காம எல்லாம் போகாது, கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் என்ன சொன்ன? எஜுகேஷனல் வைஸ் இன்டர்ன்ஷிப் போகணுன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க. உங்களுக்கு கிடைக்காது. இதில் எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்கிற? அனுபவம் பேசுதுங்க காய்ஸ், கேட்டுங்க.
இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரஷ்யன் இல்லை லாட்வியன் வந்து தெரிஞ்சிருக்கணும். இங்கே வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சும்மா இந்த டியோலிங்கோலாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அப்படி ஜாலியாக பேசி பழகி கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்களை கற்றுக்கிட்டு, அது போக வந்து ஆர்டியூக்கு வரீங்கன்னா, மற்ற யூனிவர்சிட்டிஸ் பற்றி தெரியல, ஆர்டியூக்கு வரீங்கன்னா உங்கள் கரிக்குலமில் ஏதோ ஒரு செமஸ்டரில் ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு லாட்வியன் லாங்குவேஜ் மஸ்ட்டாக வந்துடும் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆமாம், லாங்குவேஜ் சொல்லி தருவாங்க. யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் நாலேஜ் வந்து கிடைக்கும் அந்த கிளாஸில் நமக்கு. உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைக்கலாம். அதை தாண்டி வந்து ஜாபு, இன்டர்ன்ஷிப்ஸ், இது வந்து லாங்குவேஜ் தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்டு இதெல்லாமே வந்து பார்ட் டைம் தான், லைக் ஃபுல் டைம் எல்லாம் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப். எப்பா அப்படி யாரும் கேட்கலையே, ப்ளீஸ் ப்ரோ ஆரம்பிச்சு நாங்களே தனித்தனி ஐடி ஆரம்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒப்ப ஏற்றிட்டு இருக்கிறோம். நீங்கள் எப்போ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நீங்கள் எப்போ சப்ஸ்கிரைப் பண்ண போய் சப்ஸ்கிரைபர்ஸ் எது யார் இருக்காங்கடா. இப்போ பாருங்கள், நான் வந்து பிசிசி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். அதனால் எத்தனை பேர் பெனிஃபிஷியலாக இருக்காங்க? எத்தனை பேர்? ஒரு 2 பேர். நானும் என் பொண்டாட்டிங்க அப்படிங்கிற மாதிரி எங்கடா போயிட்டே இருக்கானுங்க. ஆனால் அழகாக இருக்குங்க லொக்கேஷன். இது என்னத்த அழகாக இருக்குது? ஒன்றும் அழகாலாம் இல்லையே. என் கண்களுக்கு அழகாக இருக்குடா அதெல்லாம். பாருங்கள், எக்ஸாக்டாக ஃபாரின்னா இப்படி தான் இருக்குன்னு இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் சிட்டியை விட்டு அவுட்டரில் வந்தால் இப்படி தான் இருக்கும். கடைசியில் நம்ம வந்தாச்சு காய்ஸ். இதுதான் நம்ம வாங்க போகிற சைக்கிள் நினைக்கிறேன். என்னடா ஏ அது கிடையாதா? அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு மாடல் சைக்கிளை தான் நம்ம வந்து வாங்க போகிற சைக்கிள் ஃபியூல் பேட்டரியோடு வருது. எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு கேட்குறாங்க. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஆஹா, எனக்கு தான் ஓட்ட தெரியும். லைசன்ஸ் இருக்கா? அப்போ ஏன்டா கார் வாங்காமல் சைக்கிள் வாங்குறேன்? கார் வாங்கினா நிறைய பிரச்சனை இருக்கும்டா. வின்டர் வந்தால் வின்டர் டயர் மாற்றணும். அப்புறம் வழக்கம் போல் நம்ம ஊரில் வந்துட்டு வெறும் எமிஷன் டெஸ்ட் தான். இந்த ஊரில் டெக்னிக்கல் டெஸ்ட்டுன்னு ஒன்று நடக்கும். அப்பப்போ நாங்கள் காருக்கு அதெல்லாம் பண்ணணும். அந்த டெக்னிக்கல் டெஸ்ட்டு பண்ணலன்னா காரு சீஸ் பண்ணிடுவாங்க. சூப்பரா. அப்புறம் ராங் லேனில் போனால் 90 euros ஃபைனு. சிக்னல் இன்சூரன்ஸ் 10 euros ஃபைனு. இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா 300 euros ஃபைனு. என்னடா இது டேய்? இந்த ஃபைனெல்லாம் கட்டுறது வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் சைக்கிள், இது சைக்கிள் கணக்கில் தான் வரும். நீ எந்த இல்லைன்னா பூந்து அடிச்சுன்னு போகலாம். இது சேம் காரில் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே இதே எடுத்துக்கலாம். அதுதான் இது மோஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஆனால் இது ஒரு 700 euros. நாங்கள் இன்னும் ஒரு 500 eurosக்கு நாங்கள் கார் எடுக்கலாம். ஆனால் இது எடுத்தால் பல சிக்கல்கள் வரும். அதுக்கு தான் நாங்கள் இதை சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபசினோ நல்லா இருக்கு. பேசின ப்ரைஸுக்கு க்ளீனாக முடிச்சிட்டோம். ஒரு சைக்கிள், ஆக்சுவலாக சைக்கிளுக்கு ஒரு பேட்டரி தான் வரும். நாங்கள் பேசின டீலில் வந்து ஒரு சைக்கிளுக்கு 2 பேட்டரிஸோட ஒரு செயின், அந்த லாக்கு எல்லாம் போட்டு கொடுத்துக்கிறாங்க. வெரி குட். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து சைக்கிள் பர்ஃபார்மன்ஸு எல்லாம் பார்க்கலாம். ஓகே, சைக்கிள் வாங்கியாச்சு. இந்த சைக்கிளை யார் இப்போ ஓட்டிகிட்டு போகிறது அவ்வளோ தூரம்? ஓ மோகன், நீங்களா? அவ்வளோதான், சரி வந்து சார்ண்ணே. தேங்க்யூ. வாங்க. இவன் காணாம போன பிரச்சனை வழி தெரியுமா? அதுதான் பிரச்சனை. ஃபைனலாக காய்ஸ் சைக்கிள் வாங்கியாச்சு. சைக்கிள் வாங்கிட்டு விடைபெறுகிறேன். சைக்கிள் வாங்கிட்டு இப்போ அந்த சைக்கிளை வந்து ரூம் வரையும் ஓட்டுன்னு வரதுக்கு தான் நம்ம மோகன் ரெடி ஆகிட்டு இருக்காரு. மோகன் வாங்க மோகன், எதிர்பார்க்குறேன் நீங்கள் வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து சேருவீங்கன்னு. இல்லை நான் அப்படியே வழியை மறந்துட்டு அப்படியே ரேண்டமாக எல்லாம் சுற்றின்னு இருப்பேன். பாதி வழியில் வந்து பாதி வேலைக்கு நிறுத்துருவல. அவன் கொன்றும் அவனு. காய்ஸ் சைக்கிள் வாங்கியாச்சு. இனிமேல் அந்த சைக்கிள் வச்சு நாங்கள் எப்படி ஓட்டுறோன்றதை உங்களுக்கு அடுத்தடுத்த vlogல வந்து காட்டுறேன். Until the next video, bye bye, see you guys.